ஹாய் கைஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் கேஎஸ்கே என்டர்பிரைஸ்லேருந்து பேசுகிறேன். ஸோ நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து அந்த காலத்து நாசி குருவி செய்யணும், ஓகேவா? ஏன்னா எங்கள் அம்மா சொன்னாங்க இந்த நாசி குருவிலாம் வந்து அவங்க சின்ன வயசில் இருக்கும்போது அவங்க அம்மா அப்பாலாம் செஞ்சு கொடுப்பாங்க அப்படின்னு. ஸோ இது வந்து சிம்பிளான பொருட்கள் தான். ஃபர்ஸ்ட் வந்து என்னதுனாக்கா, பூண்டு இப்படி இடிச்சு வச்சுக்கோங்க. அப்புறம் வெங்காயம் வந்து 2 சின்ன வெங்காயம் இப்படி வெட்டி வச்சுக்கோங்க. அப்புறம் நெத்திலி, உடன்கரை, முட்டை வந்து 2 முட்டை இப்படி உடச்சி அடிச்சு வச்சுக்கோங்க. அது சோறு மட்டும் தான். இதுதான் நம்ம இங்கே வந்து மஞ்சத்தில் வச்சு அந்த காலத்து நாசி பேச போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோவில் போங்க. காய்ஸ், ஃபர்ஸ்ட் வந்து இங்கே மழை பெய்யறனால என்னோடய வாய்ஸ் வந்து ரொம்ப கிளியர்லாம் சொல்லுங்கள் என்கிட்ட, நான் அப்போ ஆலோசிச்சு போடுவேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எண்ணெய் வந்து சூடானதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சு எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. சாரி காய்ஸ், பட்டை மிளகா சொல்ல மாட்டேன். பட்டை மிளகா வந்து இப்படி வந்து 2 வெட்டிக்கோங்க. பட்டை மிளகாவை போட்டு எல்லாத்தையும் கொட்டிட்டு நல்லா கிளறுங்க. நல்லா வந்து வதக்கணும் போட்டு. இதெல்லாம் நல்லா பொரியல் இருக்கும். நம்ம வந்து இதில் என்னது உடன்கரை, நெத்தலி, வெங்காயம், பட்டை மிளகா, பூண்டு இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா வதக்கணும். அடுப்பு வந்து லோ ஃப்ளேம் வைங்க, எல்லாம் நெத்தலி வந்து தூங்கிடும். ஸோ அடுப்பில் வந்து கொண்டா வதக்கி அது நல்லா பொரிஞ்செல்லாம் ப்ரௌன் கலர் வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஸோ நீங்கள் பாருங்கள், எல்லாம் வந்து நல்லா பொரிஞ்சிருச்சு. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அடித்து வச்ச முட்டையை அடித்து வச்ச முட்டை. இது வந்து அந்த காலத்தில் எதாவது சொன்னேன். அந்த காலத்தில் யாரெல்லாம் அந்த காலத்து ஆளுந்து தானே அவங்க கண்டிப்பாக தெரியும். அவங்க வீடு கண்டிப்பாக பிரேக்ஃபாஸ்ட் அவங்க அம்மா அப்பா செஞ்சு கொடுத்துருப்பாங்க. எங்கள் வீட்டிலேருந்து எங்கள் பாட்டி தான் சமைச்சு செய்வாங்க. இப்போ எங்கள் அம்மா அந்த கூட எங்கள் அம்மா செய்வாங்க. இப்போ என் பாட்டி இது வந்து இங்கே இல்லை, வேறு மலாக்கால் இருக்கிறனால நாங்கள் வந்து எங்கள் அம்மா செஞ்சு தராங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் காய்ஸ். சிம்பிளாகவும் இருக்கும், ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஓகேவா? ஏன்னா அந்த காலத்து சாப்பாடு நம்ம சொல்லவே வேணாம், நிறைய பேருக்கு பிடிக்கும். ஸோ இதை பார்த்துக்கும் நீங்கள் வீட்டில் செய்யலாம். யார் யாருக்கெல்லாம் தெரியாதோ இல்லை செஞ்சு போகணும் ஆசையாக இருக்கோ கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ருசியாக இருக்கும். தவுல எதுவுமே போட வேண்டாம், ஜாஸ்ட் இப்படி செஞ்சாலே அது ருசி வந்து அது வேறு லெவல். அது சொல்கிறதுக்கு அது மாதிரி எங்கள் பேருக்கு ஜெய்பில் சரியான மழை. இந்த மலையில் ஒரு தேவை கலக்கி சாப்பிட்டா குடிச்சு சாப்பிட்டா அவ்வளோ ருசியாக இருக்கும். ஸோ அதனால் தான் இன்றைக்கி காமிக்கிறவங்ககிட்ட யார் யாருக்கெல்லாம் செய்யணும்னு ஆசை இருக்கோ சாப்பிடணும் ஆசையாக இருந்திருக்கீங்களோ கண்டிப்பாக இதை பார்த்து நீங்கள் செய்யுங்க. இந்த முட்டையை வந்து நீங்கள் அடிக்கக்கூடாது, ஜஸ்ட் ஊற்றி வச்சுருங்க. ஏன்னா அது நல்லா பொரிஞ்சதுக்குள்ள நம்ம அடிக்கணும். ஓகே பாருங்க, நல்லா முட்டை பொரிஞ்சிருச்சு. இந்த கட்டத்தில் வந்து உப்பு தேவையான சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதக்குங்க. நல்லா அப்படி வதக்குங்க. பாருங்கள், பார்க்கவே நல்லா இருக்குது. எதுவுமே நம்ம சேர்க்கல ருசியாக இருக்கும். நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தெரியாது ருசி, நான் சொன்னால் தெரியாது, ஆனால் பொத்து ருசியாக இருக்கும். நம்ம தவுலாம் எதுவும் போடணும். அப்படி உங்களுக்கு தவு பண்ணால் நீங்கள் போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. அதாவது ஃபிஷ் இதெல்லாம் போட்டு தான் போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரே ஒரு கரண்டி மட்டும், ஆனால் உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரிலாம் நீங்கள் வந்து கொஞ்சம் கூட சேர்ப்பீங்கன்னா 2 கரண்டி போடுங்க. நாங்கள் வந்து கொஞ்சம் தான் செய்கிறோம். ஸோ ஒரு கரண்டி மட்டும் மஞ்சள் போட்டு அப்படியே ட்ராயாகவே வதக்குங்க. அது நல்லா அது கலர் மாதிரி வரைக்கும் நல்லா வதக்கணும். ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட் அப்படியே ட்ராயாகவே வதக்கிட்டு பாருங்கள், கலர் மாதிரி வச்சுட்டிங்களா, இந்த மாதிரி நல்லா வதக்கி கொண்டாந்து விடுங்க. ஏன்னா அந்த மஞ்சள் தூளோட அந்த ஸ்மெல்லாம் நல்லா வேகணும். தண்ணியில் அது சேர்க்க வேணாங்க, நம்ம இப்படி தான் பிடிக்கிட்டு அப்புறம் நல்லா தான் வெந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து லாஸ்ட்டாக சோறை எடுத்து கொட்டி இப்படி நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா கிண்டணும். அந்த தூமேசை நல்லா வந்து இதோட மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கிண்டி விடணும். இது பாருங்கள், நம்மளோட சுவையான நாசி கோரிங் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது வந்து நீங்கள் கிண்டும் போது நான் உங்கள்கிட்ட இப்போ இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். நீங்கள் அந்த சோறை கிண்டும் போது போட்டு தயவுசெய்து லோ ஃப்ளேமில் நீங்கள் அடுப்பு வச்சுக்கணும். ஏன் சொல்கிறேன்னாக்கா, அந்த தூமேசை நல்லா வெந்துடும். நம்ம தண்ணி எதுவுமே தம்மா பண்ணல, ஜஸ்ட் அப்படியே தான் சோறு கூட்டி கிண்ட போகிறோம். ஸோ நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சா தான் அந்த சோறு வந்து அடிப்பிடிக்காது. அதுவே மீடியம் ஃப்ளேம் ஹை ஃப்ளேம் வச்சிங்கனாக்கா கண்டிப்பாக இது நல்லா கிண்டி வரதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். அப்போ அது லேட்டாக அந்த சோறுலாம் அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும். ஸோ லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டுங்க. கிண்டோன்னு பாருங்கள், இந்த மாதிரி எல்லோ கலரில் வந்துடும். ஸோ கண்டிப்பாக யார் யாரெல்லாம் ட்ரை பண்ண ஆசையாக இருக்கோ, இது ஆசைப்பட்ருக்கீங்களோ கண்டிப்பாக இந்த வீடியோ போட்டு ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக ருசியாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கேஎஸ்கே என்டர்பிரைஸ் ஃபாலோ பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்கும் ரீபோஸ்ட் பண்ணி விடுங்க. அதே சமயத்தில் இன்னொன்று சொல்ல வந்துடுறேன். என்னதுனாக்கா, யார் யாரும் நம்மளோட கேஎஸ்கே என்டர்பிரைஸ் சம்பளிக்கல் வீசம் கேஎஸ்கே என்டர்பிரைஸ் சிக்கன் வறுவலையும் இன்னும் ட்ரை பண்ணியோ கண்டிப்பாக கீழே உள்ள எல்லோ பேக்கை கிளிக் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நாங்கள் எல்லோ பேக் போட்டுட்டோம். ஸோ 2 ஜாமாவுக்குமே வந்து சிஓடி இருக்குது. யார் யாரும் ட்ரை பண்ணியோ கண்டிப்பாக அந்த சான்ஸை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக கீழோட எல்லோ பேக்கை கிளிக் பண்ணி நம்மளோட கேஎஸ்கே என்டர்பிரைஸ் சிக்கன் வறுவலையும் கேஎஸ்கே என்டர்பிரைஸ் சம்பளிக்கன் பிரிஸையும் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்யூ.